வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக கௌரி விஸ்வநாதன். பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம். எல்லையில் போர் பதற்றம் பற்றி ஆலோசனை. ₹1532 கோடி மதிப்பீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். விமானி அபிநந்தனை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறையிடம் இந்திய தூதர் வலியுறுத்தல். மசூத் அசாரை கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும். ஐநா அவையில் உலக நாடுகள் வலியுறுத்தல். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மாலை அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக நேற்று முன்தினம் இந்திய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதலை நடத்தினர். இதனையடுத்து இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் எல்லைப் பகுதிகளில் பதற்றம் நிலவுகிறது. இதுகுறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் மோடி தலைமையில் இன்று மாலை அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. மாலை 7 மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தில் எல்லை பிரச்சினை, பாதுகாப்பு, இந்திய விமானியை மீட்பது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணுவத்திற்கு ஆதரவாக நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தில்லியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி வாக்குப்பதிவு மைய நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய பிரதமர் மோடி, எத்தனை சூழலையும் சமாளிக்கும் முப்படைகள் மீது தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் அத்துமீறி செயல்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவை பிரித்தாள பாகிஸ்தான் முயற்சி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தான் பரப்பும் பொய்யான தகவல்களை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர், கோவை, ஈரோடு ஆகிய 3 மாவட்ட விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முதல்வர் பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி 60 ஆண்டுகளாக பொதுமக்களும் விவசாயிகளும் பல்வேறு கட்ட போராட்டங்களை மேற்கொண்டனர். இந்த நிலையில் 1532 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்படுத்தப்படும் என பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி திருப்பூர் மாவட்டம் நாதம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற விழாவில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதேபோல் 1063 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டங்கள் மற்றும் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், திடக்கழிவு மேலாண்மை திட்டம், LED விளக்குகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதல்வர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய முதல்வர் பழனிசாமி, ஜெயலலிதா ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். மக்களுக்கு தேவையான திட்டங்களை அவர் இல்லம் போய் சேர்கிற அளவுக்கு போடுகின்ற திடமான அரசு நம்முடைய அரசு. ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து நேரடியாக அதிகாரிகளை சந்தித்து ஆலோசித்து அந்த திட்டம் எப்படி செய்தால் அது சிறப்பாக மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை ஆய்வு செய்து ஆலோசனை நடத்தி அதற்கு பிறகு திட்டத்தை அறிவிக்கிறோம். இதனைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் பழனிசாமி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து இந்த திட்டங்களை தொடக்கியுள்ளதாக தெரிவித்தார். திமுக ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு கிடப்பில் போடப்பட்ட அனைத்து திட்டங்களும் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் குறிப்பிட்டார். பல்வேறு இடங்களிலே பாலப்பணிகளுக்காக அடிக்கலை நாட்டி பூஜை விட்டு சென்று விட்டார். அதற்கு தேவை நிலத்தையே எடுக்கல. இவர்களுக்கு வேண்டியது விளம்பரம். இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனை பாதுகாப்புடன் இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறையிடம் இந்தியா தூதர் வலியுறுத்தியுள்ளார். நேற்று இந்திய வான்வெளியில் அத்துமீறி நுழைந்த பாகிஸ்தான் போர் விமானத்தை இந்திய போர் விமானங்கள் விரட்டியடித்தன. அப்போது பாகிஸ்தான் எல்லைப் பகுதிக்குள் சென்ற இந்திய போர் விமானம் எதிர்பாராமல் சுட்டு வீழ்த்தப்பட்டதுடன் அதன் விமானி அபிநந்தன் சிறைப்பிடிக்கப்பட்டார். அபிநந்தனை மீட்க பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விமானி அபிநந்தனை பாதுகாப்புடன் உடனே ஒப்படைக்க வேண்டும் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறையிடம் அந்நாட்டுக்கான இந்திய தூதர் வலியுறுத்தியுள்ளார்.
இந்திய விமானப்படை விமானி அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதால் அவரது குடும்பத்தினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். அவர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், ராணுவம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் சென்று ஆறுதல் கூறி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக தருகிறார் எமது செய்தியாளர் அஸ்மத். காஷ்மீரில் நடைபெற்ற புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக தீவிரவாத முகாம்களை இந்திய ராணுவப்படை தாக்கி அழித்தது. அதற்கு பதில் தாக்குதல் நடத்த இந்திய பகுதிக்குள் ஊடுருவிய பாகிஸ்தான் விமானங்களில் ஒன்றை இந்திய கமாண்டர் அபிநந்தன் விரட்டிச் சென்றுள்ளார். அப்போது அவரது விமானத்தை பாகிஸ்தான் பகுதிக்குள் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். அந்நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் அபிநந்தனை சிறைப்பிடித்து வைத்துள்ளனர். மேலும் அபிநந்தன் மனைவி மற்றும் பிள்ளைகள் டெல்லியில் இருப்பதாகவும், மேலும் அவருடைய பெற்றோர் அபிநந்தனின் தாய் மற்றும் தந்தை சென்னை தாம்பரம் அடுத்துள்ள மாடம்பாக்கத்தில் வசித்து வருகின்றனர். மாடம்பாக்கத்தில் வசித்து வரும் அபிநந்தனின் தாய் தந்தையை இன்று காலை முதலே பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு, தேமுதிக கழக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெற்றோர்கள் தங்களுக்கு தைரியம் சொல்லும் வகையில் தன்னம்பிக்கையுடன் தைரியமாகவும் இருப்பதாகவும், நிச்சயமாக தன்னுடைய நாடு தன் பிள்ளையை மீட்டு தரும் என்ற நம்பிக்கையோடு இருப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டார். விமானப்படை வீரர் அபிநந்தன் அவர்கள் நேற்று பாகிஸ்தானால பிடிபட்டிருக்கார் அப்படின்ற செய்தி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே இந்த விஷயம் தாக்கியிருக்கு. எல்லாருமே அதை பற்றி பேசாதவங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது தான் நான் இந்த நேரத்தில் உணர்றேன். அபிநந்தனுடைய அப்பா அம்மா தைரியமாக இருக்காங்க. நம்ம நாடு எங்கள் மகனை பத்திரமாக திருப்பி கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் முழுதாக நம்புகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அபிநந்தன் அப்பா கூட ஏர் மார்ஷலாக இருந்திருக்காரு, அவங்களோட ஃபாதரும் இதே இதில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயம். நாட்டுக்காக உழைத்த ஒரு குடும்பத்தோடு நான் இவ்வளோ நேரம் இருந்தது அப்படின்னு நினச்சது நான் பெருமையாக நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் பத்திரமாக நாடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் எல்லாரையும் தேமுதிக சார்பாக கடவுளை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். மேலும் TR பாலு அவர்களும் அவர்களின் அபிநந்தனை மரியாதையாகவும் பாதுகாப்போடும் இந்திய அரசு மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டார். மிக திறமையாகவும் வீரமாகவும் தீர்க்கமாகவும் போராடிய அந்த மாவீரர் இந்தியாவிற்கு பத்திரமாக திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று எல்லா நாடுகளும் விரும்புகிறது. இராணுவத்தில் மிகவும் பலம் வாய்ந்த மிகப்பெரிய நாடுகள் கூட பாகிஸ்தானத்துக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. அந்த அறிவுரையும் இந்தியாவினுடைய அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கு விளைவாகவும் நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சிகளும் போட்டிருக்கின்ற தீர்மானத்தின் அடிப்படையிலும் பாகிஸ்தான் முறையாக நம்முடைய மாவீரரை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று மீண்டும் எங்கள் இயக்கத்தின் சார்பில், ஒட்டுமொத்த தமிழினத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு கட்சி தலைவர் வரும் காரணத்தால் இப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இந்திய விமானி அபிநந்தன் ஜெனீவா ஒப்பந்தப்படி விரைவில் விடுவிக்கப்படுவார் என ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி தியாகராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நம்மளுடைய எல்லாருடைய பேச்சில் மூச்சில் எண்ணத்தில் இப்போ இருக்கிறது விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான் அவரை எப்படி பாகிஸ்தான்லேருந்து நம்ம திருப்பி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த ஐயம் எல்லார் மனசுலையும் இருக்குது, ஐயப்பட வேண்டாம். அதாவது ஒரு நாட்டினுடைய வீரர் மற்றொடைய நாட்டில் மாற்றுறப்ப, அதாவது பிணை கைதியாக மாற்றுறப்ப, அது பிரிசனர் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரிசனர் ஆஃப் வாரை அவங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு என்னென்ன அந்த நாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறப்ப, முதல்ல அவங்கள அவங்க எந்த ரேங்கோ அந்த ரேங்க்குள்ளே அவங்க ரெஸ்பெக்ட் அவங்க கொடுக்கணும். அதோடு இல்லாமல் அவங்கள சித்திரவதைக்கு ஆளாக்கக்கூடாது. அவங்க மேலே ப்ராசிக்யூஷன்ஸோ இல்லை இந்த ஒரு லாவோ அவங்க மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஆகையால் இது நம்ம கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. நிச்சயமாக இது ஒரு வருத்தம் தான். ஆனால் அவருடைய உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அது மாதிரி பாகிஸ்தான் செய்யாத அது மிகப்பெரிய ஒரு குற்றம். அப்படி செஞ்சேன்னா பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு விளைவை எதிர்பார்க்க வேண்டியிருக்குங்கிறது நிச்சயமான மிகப்பெரிய ஐயம் ஒவ்வொருத்தருடைய மனசில் அங்கே இருக்கும்.
ஆகையால் அவரை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் செக்யூரிட்டி இருக்கோ அவ்வளோ செக்யூரிட்டி கொடுத்து அவரை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய கடமையாக வந்து நான் வந்து இதை நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்திய பாகிஸ்தான் F-16 ரக போர் விமான பாகங்களின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய எல்லைக்குள் அத்துமீறி பறந்த பாகிஸ்தான் போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. அப்போது அந்த விமானம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக இந்திய விமானப்படை தெரிவித்தது. இந்தியாவின் மிக் ரக போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறி நேற்று சில புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் உலா வந்தன. ஆனால் அவை இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் F-16 ரக போர் விமானம் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அதற்கான புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் முழுவதும் விமான சேவையை ரத்து செய்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. எல்லையில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக நேற்று இந்தியாவில் உள்ள பெரும்பாலான விமான நிலையங்கள் மூடப்பட்டன. பின்னர் சில விமான நிலையங்கள் திறக்கப்பட்டு விமான சேவை தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் பாகிஸ்தான் முழுவதும் இன்று விமான சேவையை ரத்து செய்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. உள்நாடு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மறு உத்தரவு வரும் வரை விமானங்களை இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் செல்லும் சம்ஜௌதா ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் இன்று காலை அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு இந்தியா தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. புல்வாமா மாவட்டத்தில் ராணுவ வீரர்கள் மீது ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 44 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இதற்கு பதிலடியாக நேற்று முன்தினம் இந்தியா தரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 350க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் போர் விமானங்களை இந்திய விமானப்படை விரட்டியடித்தது. இந்நிலையில் பூஞ்ச் மாவட்டத்தில் அமைந்துள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இன்று காலை அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்தியா தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருவதால் எல்லை பகுதிகளில் பதற்றம் நிலவுகிறது. புல்வாமா தாக்குதலுக்கு காரணமான ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் என ஐநா அவையில் உலக நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பு நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 44 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இந்த கொடூர தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதலில் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன. இதில் தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரின் மைத்துனர் உட்பட 350க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை ஐநாவின் கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் மசூத் அசார் வெளிநாடு செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும் அவரது வங்கிக் கணக்குகளை முடக்கவும் ஐநா அவையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு தில்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி நாளை பங்கேற்கவிருந்த பாஜக நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அரசு சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மோடி கலந்து கொண்டு பல கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். காஷ்மீர் எல்லையில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமரின் அரசியல் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் ஆனந்த் ஜியோ தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை கன்னியாகுமரி விவேகானந்தா கல்லூரியில் வைத்து நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகிறார். அதற்கான மேடை பணிகள் கல்லூரி வளாகத்தில் தேர்வு செய்யப்பட்டு அதன் நிறைவு பணிகளானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை நடைபெறும் சுமார் 2:30 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்கள் டெல்லியில் இருந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் வரவழைக்கப்பட்டு வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு வந்து இறங்கி அங்கிருந்து கார் மூலமாக விழா நடைபெறும் மேடைக்கு வருகிறார். வந்து அங்கு மத்திய அரசின் சார்பில் முடிவடைந்துள்ள பார்வதிபுரம் மேம்பாலம்,
மார்த்தாண்ட மேம்பாலம் ஆகிய பணிகளை திறந்து வைக்க உள்ளார். மேலும் சுமார் 40,000 கோடி ரூபாய் செலவிற்கு புதிய திட்டங்கள், அதாவது செட்டிக்குளம் மேம்பாலம், கோட்டார் மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நாளை துவங்கி வைக்க உள்ளார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் பல்வேறு அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சி பிரதமரின் வருகை நிகழ்ச்சியை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேபோன்று பிரதமரின் வருகையொட்டி கன்னியாகுமரி, கோவளம், மணக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று, நாளை மற்றும் 2 நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக கன்னியாகுமரியில் இருந்து ஆனந்த் ஜியோ. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் தில்லி உயர்நீதிமன்றம் இன்று பிற்பகலில் தீர்ப்பு வழங்குகிறது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் சார்பில் தில்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதிகள் GS சிஸ்தானி, சங்கீதா திங்ரா சேகல் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனு மீது விசாரணை நடத்தி வருகிறது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் நீதிபதிகள் கடந்த 8ஆம் தேதி இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்று பிற்பகல் வழங்கப்பட உள்ளது. மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் போட்டியிடும் களத்தில் 3வது அணிக்கு இடமில்லை என அமைச்சர் ராஜேந்திரன் பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகரில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து குறித்த இலவச மருத்துவ முகாமை பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக அமைத்துள்ள கூட்டணி எதிரிகளை வெல்வதற்கான ஒரு வியூகம் என தெரிவித்தார். சிவகாசியை மாநகராட்சியாக மாற்றுவது குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் வெளியாகும் என்றும் ராஜேந்திர பாலாஜி குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பென்னாகரம் அடுத்த பவளந்தூர் கிராமத்தில் கடந்த 1 மாதமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் இன்று அரசு பேருந்தை சிறைப்பிடித்தனர். பின்னர் காலி குடங்களுடன் அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதேபோல் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பழுதடைந்த நிலையில் உள்ள சாலையை சீரமைத்து தரக்கோரி தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். சின்ன ஓடைமேடு பகுதியில் சாலை பழுதடைந்து காணப்படுவதால் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமம் அடைவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஈரோடு அருகே தொழிலதிபரை குடும்பத்துடன் கட்டி போட்டு நகைகள் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழையபாளையம் இந்திரா நகரை சேர்ந்த ராமநாதன் என்பவர் நேற்றிரவு தனது குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்தார். நள்ளிரவில் அவரது வீட்டிற்குள் புகுந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் ராமநாதன், அவரது மனைவி மற்றும் மகனையும் கட்டி போட்டதுடன் அவர்களை தாக்கியும் உள்ளனர். பின்னர் பீரோவில் இருந்த 25 பவுண்ட் தங்க நகை மற்றும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர நகைகளையும் திருடிச் சென்றனர். இதுகுறித்து ராமநாதன் அளித்த புகாரின் பேரில் சூரம்பட்டி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையின் பல்வேறு இடங்களில் இன்று காலை பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் குளிர்காலம் நிறைவடைந்த உடனேயே வெயில் வாட்டத் தொடங்கியது. சென்னை, வேலூர், தருமபுரி, திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளில் 90 டிகிரிக்கும் மேல் வெயில் வாட்டியது. இந்த நிலையில் சென்னையில் இன்று காலை மிதமான மழையுடன் சாரல் மழையும் பெய்தது. வடபழனி, போரூர், கிண்டி, மீனம்பாக்கம், சாலிகிராமம், விருகம்பாக்கம், அசோக் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இன்று காலை சாரல் மழை பெய்தது. அஸ்தம்பட்டி, கோரிமேடு, சூரமங்கலம், கிச்சிப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பெய்த மழையால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியது. மழை நீரில் சாக்கடை நீர் நிரம்பி சாலைகளில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். 6 செயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்பட்டது சோயூஸ் விண்கலம். புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தொடர்கின்றன. பிரான்ஸ் நாட்டின் சோயுஸ் விண்கலம் இணைய சேவைக்கான 6 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. இணைய சேவை வழங்குவதற்காக 2000 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்கான முயற்சியை கயானா விண்வெளி ஆராய்ச்சி மையம் மேற்கொண்டது. இதையடுத்து CUS, TGA உள்ளிட்ட 6 செயற்கைக்கோள்களை கொண்டுள்ள ஏரியோனோஸ்பேஸ் சோயுஸ் விண்கலத்தை விண்வெளி ஆராய்ச்சி மையம் தயார் செய்தது. இணைய சேவைக்கான 4 செயற்கைக்கோள்களுடன் 2 உளவு செயற்கைக்கோள்களும் அந்த விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக தற்போது சோயுஸ் விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. Delivering 80% of our thrust right now. இந்திய மகளிர் அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற 206 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டியில் இங்கிலாந்து அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி இங்கிலாந்து அணி விளையாடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம். எல்லையில் போர் பதற்றம் பற்றி ஆலோசனை. 1532 கோடி மதிப்பீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். விமானி அபிநந்தனை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும். பாகிஸ்தான் வெளியுறவுத்துறையிடம் இந்திய தூதர் வலியுறுத்தல். மசூத் அசாரை கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டும். ஐநா அவையில் உலக நாடுகள் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:55 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.